Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. இது insurance examக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்ஐசிக்காக வந்துட்டு ரெகுலரா செஷன்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த செஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா பாருங்க. ஓகே, ஸோ பார்க்கும்பொழுது எப்படி வந்து சால்வ் பண்றோம் அந்த விதத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு put it into practice, சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயம் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம், டைம் எப்படி வந்து கம்மி பண்ண முடியும், இந்த ஐடியாஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ எக்ஸாம் நமக்கு வந்து டைம் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து டைம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எவ்வளோ ஃபாஸ்டா அக்யூரேட்டா ப்ராப்பரா போட முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ இங்கிலீஷ்னு வரும்பொழுது மைட் பி லாட் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் போகும் நமக்கு. பட் அதை நம்ம வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அக்யூரசி மெயின்டைன் ஆகுதா, 5 கொஷின்ஸ் போட்டால் 5 கொஷின்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு பேப்பர்லையும் நீங்கள் யூ ஹாவ் டு கீப் செக்கிங். ஓகே, ஸோ நம்ம போடுறது கம்மி ஆன்சராக இருந்தாலும் நம்ம மென்டாலிட்டி எப்படி அட்டென்ட் பண்ணுறோம் அண்ட் அதுக்கான ஆன்சர் அந்த இதில் போடும்பொழுது கரெக்டாக தான் இருக்கா, ஓகேயா? ஸோ டவுட்ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோமா, டவுட்ஃபுல்லாக போடும்பொழுது எப்படி இருந்தது, இதெல்லாம் நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணும்பொழுது தான் யூ கேன் கம் அவுட் வித் ப்ராப்பர் ஸ்கோர்ஸ், சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போக போகிறோம். நம்ம ஆர்சின்றது கண்டிப்பாக வந்து we are gonna read it. ஓகே, ஸோ ரீட் பண்ணும்பொழுது உங்களோட கான்டெக்ஸ்ட்டும் இதுவும் வந்துட்டு சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் எக்ஸாமில் மேண்டேட்ரி கண்டிப்பாக வந்து ஆர்சி இஸ் கோனா பி தேர். ஸோ அதில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நல்லா வந்துட்டு ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கும்பொழுது நம்மளால வந்து நல்ல ஸ்கோரிங்கே அந்த விஷயத்துல கொடுக்க முடியும், சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்ஸ் கிராமின் பத்தி சொல்லியிருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ கிராமின்றது இட்ஸ் அ மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. மைக்ரோ இஸ் சம்திங் ஸ்மால், ஓகேயா? ஓகே, ஸோ இட் ஸ்டார்டட் அவுட் ப்ரொவைடிங் ஸ்மால் சம்ஸ் டு அண்டர் ப்ரிவிலேஜ் டைக்கூன்ஸ் இன் பங்களாதேஷ் டு கீப் தேம் க்ரோ ஃப்ரம் அ சர்வைவல் லிவிங் டு அ livelihood. Okay, so what is underprivileged ன்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட அதிபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் இதுதான் இந்த கிராம்னு சொல்றது. வாட் இஸ் லைவ்லிஹுட்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அடையாளமா அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம், சரியா? ஓகே, த கிரேட் டிஸ்கவரி இட்ஸ் ஃபவுண்டர்ஸ் மேட் வாஸ் தட் ஈவன் வித் ஃபியூ அசெட்ஸ் தீஸ் ஆண்டர்பிரினர்ஸ் ரீபேட் ஆன் டைம். ஓகே, ஸோ கொஞ்சம் அசெட் தான் இருந்திருக்கு, பட் தென் அவங்களால வந்து டைமுக்கு அவங்க வாங்குற காசெல்லாம் திருப்பி கொடுக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் கரெக்டாகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ கிராமின் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் ஹஸ் சின்ஸ் பிகம் ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் ஆஃப் த டெவலப்பிங் வேர்ல்ட். ஓகே, ஸோ ஒரு ப்ரீ அரேஞ்ச்ட் ஒரு பிளான் வந்து ஆக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் இஸ் நத்திங் பட் ஒரு ப்ரீ அரேஞ்ச்டா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் அப்ரோச் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் அதர் மைக்ரோ ஃபினான்ஸ் யூசஸ் த குரூப் லெண்டிங் மாடல். ஓகே, ஸோ இட் இஸ் சம்திங் டிஸ்டிங்க்டா இருக்குன்னா இது மற்றதெல்லாம் விட அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத தான் சொல்றாங்க. ஸோ அதோட அப்ரோச் வந்து வித்தியாசமா இருந்ததுனால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ காஸ்ட் ஆர் கெப்ட் டவுன் பை ஹேவிங் பாரோவர்ஸ் வெட் ஒன் அனதர். ஓகே, ஸோ வெட் இஸ் நத்திங் பட் ஒரு க்ளோஸ் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை வெட் பண்றீங்கன்னு சொல்லலாம். ஸோ டைம் டுகெதர் their financial fates and eliminating expensive loan officers entirely. அதாவது இந்த இடத்துல வந்து காஸ்ட்டை வந்து பாக்குறாங்க. இட் இஸ் kept down by borrowers தான் இது பண்ணியிருக்காங்க டு ஒன் அனதர். ஓகேயா, ஸோ அது வந்து எப்படி ஆகுது, டைம் டுகெதர் வித் their financial fates. ஸோ எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்களா. ஃபேட் இஸ் நத்திங் பட் அவங்களுக்கு என்ன வந்துட்டு அவங்க பேமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றதுனால தான் இங்க ஃபினான்ஷியல் ஃபேட்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் லோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் வந்து என்டையரா எலிமினேட் பண்றது எப்படி, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல அந்த அப்ரோச்ல. ஸோ அதனால இந்த விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து த அல்டிமேட் ப்ராமிஸ் ஆஃப் கிராமின். ஓகே, ஸோ இப்போ கிராமின் 1 அதுல வந்து அல்டிமேட்டா என்ன பண்றாங்க, the end point is what na to use the business lending as a way for people to lift themselves out of poverty. Okay, so ஒரு poverty is ஒரு financial inclusionல இருக்கிறவங்க, ஸோ பிலோ ரொம்ப புவரா இருக்கிறவங்கள சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக வந்துட்டு கொடுக்கப்பட்ட ஒன்று. பிகாஸ் டு லிஃப்ட் தெம் ஃப்ரம் த பாவர்ட்டி தான் இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க கிராமின் 1ன்றது. ஓகே, ஸோ ரீசென்ட்லி கிராமின் ஹேஸ் டேக்கன் ஆன் அ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் பை செட்டிங் அப் ஆப்ரேஷன்ஸ் இன் யூஎஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பேர் இருக்கு அப்படின்னா கொஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க அதோட ஆப்ரேஷன் இருந்திருக்கு, யூஎஸ்ல இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, ரீசெண்டா கிராமின் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா யூஎஸ்ல பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ மணி மே பி டைட் இன் த
waning recession, but it is still a nation 1 lakh bank branches. Okay, so inge vanditu the US, okay, setting up the operation in the US, money may be tight in waning. What is waning pathina? It is weakening something அப்படின்னு சொல்லலாம். So recession is going down, right? So மேல வரல, கீழ தான் இறங்கி இருக்கு. But it is still a nation 1 lakh bank branches ஆனாலும் இருக்குன்றத இங்க கோட் பண்ணிருக்காங்க. சரியா? Okay, so globally the occupied microfinance equation consists of borrowing reserves economically and keeping loan evasions and overhead expenses adequately low. Okay, yeah? So something which is like loan evasion is ஒரு credit related இருக்கிறத avoid பண்றோம். Okay, yeah? So அதுக்கு ரிலேட் பண்ணி இருக்கிற பணத்தை பத்தி பேசியிருக்காங்க. So இங்க வந்துட்டு occupied microfinance வந்து அதோட ஈக்குவேஷன் என்னன்னா borrowing reserves economically. Okay, so இங்க வந்து reserves எப்படி borrow பண்றாங்க, like economical levelல, and keeping the loan evasions இந்த overhead expense ஒரு adequate level. So adequate வைக்கிறது overhead expenses என்னெல்லாம் வரும், நிறைய நம்ம வந்து பார்த்திருப்போம். Okay, so normal account studentsக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். So இதுல வந்துட்டு என்னெல்லாம் இந்த கிராமன் ரிலேட்டடா இவங்களுக்கு லோன் கொடுக்கும் போது பண்ணுவாங்களோ அதை தான் overhead போட முடியும். adequate கீழே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. Okay, so micro lenders including Grameen do this by charging colossal interest rates. Okay, so what do you mean by colossal? It is tremendous or மாபெரும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திருப்போம்ல. So நம்ம இது வெக்காப்ஸ்ல கூட இந்த வேர்டு கூட நான் வந்துட்டு கொலோசல் காஜல் அப்படின்னு இருக்கு, லைக் வேர் கேர்ள்ஸ் யூஸ் இட், ஸோ தட் அதோட மீனிங் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு has high as 60% to 70%, which is necessary to compensate for the risk and attract bank funding, but loan rates much above the standard 15% would most likely be attracted as usurious in அமெரிக்கா. ஓகேயா, ஸோ இங்கே வந்து இட் இஸ் ப்ரிஃபர்ட். ஓகேயா, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அவங்க எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு லோன் கொடுக்கும்பொழுது அவங்க வந்துட்டு சேஃப்டிக்காக ரிஸ்க் பர்பஸ்க்காக எடுத்து வச்சிருக்கிறதும் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவோ அதை தான் இங்கே குடிச்சிருக்காங்க. ஓகேயா, ஸோ த கொஸ்டின் இஸ் வெதர் தெர் இஸ் அ ரோல் ஃபார் த தேர்ட் வேர்ல்ட் லீடர் இன் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ தேர்ட் வேர்ல்ட் லீடருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கிராமன் அமெரிக்கா பிலீவ்ஸ் தட் இன் அ ஃபியூ இயர்ஸ் இட் வில் பி சக்சஸ்ஃபுல் அண்ட் டர்ன் அ ப்ராஃபிட் thanks to 9 million US household untouched by mainstream banks and 21 million using the likes of payday loans and pawn shops for financing. Okay, so இங்க வந்து அந்த யூஎஸ்ல ஓபன் பண்ண அந்த பிரான்ச் இருக்குல்ல, ஸோ அதை பத்தியும் இங்க சொல்லியிருக்காங்க. லைக் எவ்வளோ ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு, யாரெல்லாம் வந்து அதில் வாங்கியிருப்பாங்களோ, ஸோ அது ரிலேட்டடா இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் ப்ராஃபிட் ஹஸ் லாங் eluded us microfinanciers, and if it is not lucrative, if it is not profitable, it is not micro lending but charity. Okay, ஸோ இது வந்து ப்ராஃபிட்டபிளா இல்லைன்னா அது நம்ம சேரிட்டிக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வெதர் கிராமன் ஃபர்ஸ்ட் வென்ட் டு யூஎஸ் இன் த லேட் 1980s, it stripped up. Okay, so it failedன்றது தான் சொல்லியிருக்காங்க. 1980sல stripped up அந்த ஃப்ரேஸ்க்கு என்ன மீனிங் சொல்லியிருக்காங்கன்னா ஃபெயில்டுன்றது தான் அதோட அர்த்தம். ஓகே, சரி, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அண்டர் கிராமன்ஸ் tutelage. Okay, so it is like ஒரு விஷயம் வந்து பயிற்சி பண்றோம் அப்படின்னும் பொழுது அதை tutelage அப்படின்னு சொல்லலாம். பேங்க் ஸ்டார்டட் மைக்ரோ லோன்ஸ் டு ஆண்டர்பிரினர்ஸ் வித் a shocking 30% லாஸ். ஓகேயா, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது லாஸ் வந்து அவங்களுக்கு 30% இருந்திருக்கும் போல. ஸோ அது மூலியமா தான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பட் கிராமன் அமெரிக்கா says that this time results will be making loans, not training an American bank to do it. More often than not, the borrowers இல்ல கிராமன் finds it in the US already have jobs as factory workers, for example, or side business selling toys இல்ல cleaning houses etc. ஸோ இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் the loan from Grameen. Okay, so அதான் சொல்லியிருக்காங்க. By and large provided a steadier source of funding, but they don't create businesses out of nothing. Okay, so இங்க வந்து யாருக்கு கொடுப்பாங்க, லைக் அவங்க வந்துட்டு எப்படி அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னபடி அது ப்ராஃபிட்டபிளாக இல்லைன்னா அது சேரிட்டியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த காஸ்ட்க்கு இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, இன்னும் யாருக்கு கொடுக்குறாங்க. பட் மணி isn't everything. ஓகே, ஸோ மணி தான் எல்லாமே கிடையாது. பட் more importantly for many entrepreneurs, group members are tremendous source of support to
one another. Okay, so it is what group members ன்றது தான் மீன் பண்ணிருக்காங்க சரியா. It is not money, but many entrepreneurs என்ன சொல்றாங்க, group members இவங்கலாம் தான் அதோட பெரிய plus. Okay, so support. Okay, so now we are going to read the question. So examல question read பண்ண பிறகு comprehension read பண்ணுங்க. So அந்த process it will be useful for you. Okay, so நீங்க இதை practice பண்ணிருந்தீங்க அப்படின்னும் பொழுது டெஃபினட்டா the difference உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Okay, so according to the passage, what was the major consolation to the Bangladesh population financially? Okay, so what do you mean by consolation na ஆறுதல் படுத்துற விஷயம் என்னது மேஜரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆர் பொலிட்டிக்கல் சர்டனிட்டி, பொலிட்டிக்கல் பத்தி பேசவே இல்லை, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஆக்சசிபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஆர் அடிஷனல் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ இதை பத்தியெல்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ ஸ்டார்டிங்ல ஃபினான்ஷியல் ஸ்டேபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next one is, what is the main motive behind the establishment of Grameen? So இந்த Grameen கொண்டு வரதுக்கான main motive என்னது? To support private money lenders. No. So அவங்களுக்காக கொண்டு வந்தாங்களா? இந்த povertyல இருந்து lift பண்ணறதுக்குன்னு சொன்னாங்களா? Help the unprivileged go from a survival living to a livelihood. So this was told. அந்த tycoonsக்காக, okay? So நான் கூட தாழ்த்தப்பட்ட அதிபர்கள்னு சொன்னேன்ல. So அவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, which is option 2 is possible. Okay, to improve financial flow இல்ல to ask people to learn borrowing, இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு சொல்லல. Okay, so next one. So how did the author of the passage find the existing condition of Grameen 1 in US? So USல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல. So introducing the services of Grameen இல்ல microfinance system is the only way to improve rural living. Rural living பத்தி பேசினாங்களா இல்ல. So fighting against the hardship like recession, running. Okay, so இங்க வந்து நம்ம இந்த பாயிண்ட பார்த்தோம், லைக் ரிசர்ஷன் இருந்திருக்கு, பட் ஸ்டில் 1 lakh பேங்க் பிரான்ச்சஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் வாஸ் தேர். ஸோ இங்க வந்து எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஆஃப் Grameen 1 in US எப்படி இருந்திருக்கு, விச் இஸ் ஆப்ஷன் 3 இஸ் பாசிபிள். ஓகேயா, ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் அ நம்பர் வேல்யூ, ஸோ நம்ம ஈஸியாக சர்ச் பண்ண கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஓவர் இயர் இட் இஸ் தேர், வேர் இவங்க வந்து செட்டிங் அப் ஆப்ரேஷன்ஸ் இன் யூஎஸ் மணி மே பி டைட் இன் வேனிங், தட் இஸ் வீக்கனிங் த ரிசெஷன், பட் இட் இஸ் ஸ்டில் அ நேஷன் 1 lakh பேங்க் பிரான்ச்சஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ செட். ஓகே, சரி. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, ஸோ தரவா படிச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது அதே பாயிண்ட் நீங்க கீழே பார்க்குறீங்க அந்த கொஸ்டின்ல நம்ம பொழுது டோன்ட் நீட் டு சர்ச் ஃபார் தட். ஓகே, ஸோ அந்த அளவு கான்ஃபிடென்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ வாட் ஹேட் பீன் த செகண்ட் அட்டெம்ப்ட் மேட் பை த Grameen டு பி சக்சஸ்ஃபுல்? செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஜுகேட்டட் த பாப்புலேஷன் அபவுட் கிரெடிட் சிஸ்டம், இல்லை மேட் மெனி பேங்க்ஸ் கம் அண்டர் Grameen, privatization is made for the existing banks, இல்லை keeping the microfinance away from the mainstream banks. Okay, so அடுத்தது removed many other banks from the society. So what was the second attempt அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so second attempt is this time. Okay, finds already jobs கொடுத்திருக்காங்க. Okay, so இது வந்துட்டு அடுத்த பார்ட்க்கு கொடுக்கறத பத்தி பேசியிருந்தாங்க. Okay, so I think இவங்க வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் பேங்க்ஸ்க்குன்ற மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. See, it is here, no? Okay, so in America believes that in a few years it will be successful and turn a profit thanks to 9 million US households untouched by mainstream banks and 21 million using like payday loans and pawn shops. இதெல்லாம் பண்ணிருக்கிறது சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து கொடுப்பாங்கன்றத இங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம எதை வந்து ரிலேட் பண்ண முடியும்? ஆப்ஷன் 4 is possible. So keeping the microfinance away from mainstream banks ன்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, so next one என்ன கொடுத்திருக்காங்க? What could be the possible definition to micro lending as per Grameen established in USA? அப்போ possible definition என்ன சொல்ல முடியும்? Lending without security இல்ல lending to only rural population, attracting the unbanked population with lower interest and flexibility in offering a more repayment period. No, repayment period பத்தி நம்ம பேசவே இல்லை. Very huge amount without security. No, they never told that நாங்க huge amount கொடுப்போம்னு சொல்லல. Lending without security, security பத்தியே பேசேஜ்ல பேசல. Lending to only rural population. So ruralன்ற வேர்ட் இருந்தா ரூரலுக்கு கொடுக்க போறாங்க, poverty relate பண்ணி பேசினாங்க. So attracting the unbanked population with lower interest rates. So this is like the pawn shops இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. So which is option 3 is possible. Next one.
ஸோ அடுத்தது வந்து ட்ரிப்ட் அப்னா நான் என்ன சொன்னேன், விச் இஸ் ஒரு ஃபெயிலியர் பற்றி சொல்லலாம்னு சொன்னல. ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் இஸ் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்னும் பெட்டர் ஆகுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லலாம். என்கரேஜ் இஸ் வாட் இஸ் யூஆர் கெட்டிங் மோட்டிவேட்டட் பை திங்ஸ், ஆர் அட் டிமாண்ட் இஸ் அங்கே அதோட தேவை இருக்கனால சொல்கிறாங்க. இக்னோர்ட் இஸ் யூஆர் ரிஜெக்டிங் சம்திங். ஸோ வாட் தேவ் ஆஸ்ட் ஃபார், இங்கே வந்து கரெக்ட் சின்னம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட் விச் இஸ் failed, which is fourth option தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So what has been identified as a major support in US? So major support அவங்க எதை சொல்லியிருக்காங்க? Many entrepreneurs and group members. இந்த last pointல நம்ம பார்த்தோம்ல. So more importantly for many entrepreneurs, group members are tremendous source of support to one another. So moneyன்றது வந்து it isn't everything என்றத சொல்லியிருக்காங்க. So option 1 is the right answer. Okay, so next one. So next one is இந்த வெட் நான் என்ன சொன்னேன், ஒரு க்ளோசர் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, ஓகே, ஸோ இங்கே வந்து காஸ்ட் ஆர் கெப்ட் டவுன் பை ஹேவிங் பாரோவர்ஸ் வெட் ஒன் another. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்கள க்ளோஸாக அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ஒருத்தவங்களை வந்து என்ன சொல்றது, அசிங்கமா திட்டி பேசணும்னா கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு சொல்லலாம். காம்ப்ளிமெண்ட் பண்றதா அடிஷனலா பாசிட்டிவிட்டி சொல்லலாம். கோஆபரேஷன் இஸ் டுகெதர் யூஆர் மிங்கிலிங் வித் சம்திங், ஒரு ஆர்கியூமெண்ட் இஸ் கான்ட்ரவர்சிஸ் ஆர் கான்ஃபிளிக்ஸை பத்தி பேசும்போது சொல்ல முடியும். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து வி ஹவ் கம் டு அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து வேர்ட் இன்டர்சேஞ்ச். இந்த மாதிரி போல்டா இருந்துச்சுன்னா ராங்லி ஸ்பெல்ட் என்ன வேர்ட் இன்டர்சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்பவுமே செக் பண்ண சொல்லுவேன். ஸோ தோ யூ நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆர் வாட், நீங்க வந்து அதை செக் பண்ண பொழுதே உங்களால ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கிராமர் ரூல்ஸ் எல்லாமே மைண்ட்ல வரட்டும். ஸோ அதை வச்சு தான் நீங்க பார்த்தா ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ டெஸ்பைட் த, ஸோ த பக்கத்துல வாட் யூ நீட் a noun and proliferation is a noun. So what do you mean by proliferation is ஒரு ஸ்கை ராக்கெட் ஆகுது, ஒரு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பொழுது proliferate ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so despite the proliferation of the death penalty for many new condemned, less than half the people offenses to death were executed. So ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தெரியும், இங்க வந்து ஒரு நவுன் இருக்கு, offensesன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் நவுன். அப்ப கண்டிப்பா சி வந்து நமக்கு கரெக்ட் கிடையாது. அப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ either you have to change it with B or with D. ஓகே, ஸோ இங்க வேர் இருக்கு. ஸோ இந்த ஹெல்பிங் வெர்ப் பக்கத்துல இடி ஃபார்ம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடி ஃபார்ம் தான் இருக்கு. பட் நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா என்ன சொல்லலாம், டியும் நமக்கு மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். அப்போ நீங்க அதை போட்டு பாருங்க, இங்க என்ன வரும், ஃபார் மெனி நியூ offenses, where இங்க என்ன சொல்லலாம், many adverb, new is adjective and இங்க offenses is a noun. Okay, so less than half the people condemned to death were executed. So option 4 is your answer. Okay, so next question. So across the world, many countries have enacted specific legislations to indigenous. Okay, so to பக்கத்துல என்ன தேவை, ஒரு verb தேவை. பட் ஆனா இங்க adjective கொடுத்திருக்காங்க. So கரெக்டா பார்க்கலாம். Okay, so to இங்கேயும் வந்துட்டு and சொல்லிட்டு ஸ்டெபிலைஸ்னு ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து இங்க இருக்கு, ப்ரொடெக்ட். ஓகேயா, அப்போ டு ப்ரொடெக்ட் அண்ட் ஸ்டெபிலைஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இண்டிஜினியஸ் ஸ்பீச். ஓகே, ஸோ இந்த ஸ்பீச் எப்படி இண்டிஜினியஸா இருக்கு. ஓகேயா, ஸோ விச் இஸ் லைக் அவங்க வந்து அவங்கள சுத்தி இருக்கிறத பத்தி எல்லாம் தெரிஞ்சு பேசுறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா பி அண்ட் டி ஹேஸ் டு பி இன்டர்சேஞ்ச். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so அடுத்தது பார்க்கலாம். She pulled away from my breath and leaned against the nearest tree, shuddering and grasping for grasp. Okay, so gasping is nothing but ஒரு மூச்சு திணறல் இருக்குல்ல, அதுதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு நடுக்கம் இருக்குன்னும் போது ஷேட்ரிங் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, for grasp as she sobbed into her hands. Okay, so this sobbed means நம்ம வந்து ஒரு மாதிரி சத்தமா பேசிட்டே அழுகிறத சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம். ஓகேயா, ஸோ அழுதுட்டே பேசுறதுன்னு சொல்லலாம். ஸோ புல்ட் அவேன்றது நமக்கு V2ல தான் இருக்கு. ஓகேயா, ஸோ நார்மலா பேசும்பொழுது இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு V2 இருக்கு. ஸோ ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, நவுன் ஃப்ரேஸ், அண்ட் கனெக்டிங் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ புல்ட் அவே ஃப்ரம் மை பிரெத் பொழுது கான்டெக்சுவலி நம்ம சொல்ல மாட்டோம். யூ ஆர் புல்லிங் அவே லைக் என்ன சொல்றது, ஒரு பிரெத்தை போய் பண்ண முடியுமா, இல்ல. ஸோ ஏ தான் மாத்த போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஏ மாத்த போறோம்னா யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு சி கரெக்டா இருக்கா, பி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம். இங்க அண்ட் இருக்கா, இங்கேயும் ஐஎன்ஜி ஃபார்ம், இங்கேயும் ஐஎன்ஜி ஃபார்ம். அப்ப இங்க வந்து கான்டெக்ஸ்ட் கரெக்டா தான் இருக்கு. அப்ப சி இஸ் பி இஸ் நாட் கோனா சேஞ்ச். அப்ப என்ன வரும், ஆப்ஷன் 3 தான். இப்போ நன் ஆஃப் தி அபவ்னு இருந்தா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன், அதர்வைஸ் வந்து நீங்க கரெக்டா சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ இங்க போடும்பொழுது ஃப்ரம் மை கிராஸ்ப் அண்ட் லீன்ட் அகேன்ஸ்ட் த நியரஸ்ட் ட்ரீ, இங்க
shuddering and grasping for breath as she okay so அழுதுட்டே அந்த பேசுறது தான் இங்க சொல்லியிருக்காங்க okay so next one. So next one you have column. So column னு வரும்பொழுது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ending part of the sentenceயும் இங்க பக்கம் startingல இருக்கிறதையும் you have to connect okay so connect பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு clarity வரும் okay so என்னெல்லாம் நம்ம add பண்ண முடியும் இப்போ நம்ம அந்த மாதிரி தான் approach பண்ண போறோம் so operation Russell Spring was a combined airborne and ground assault by the German 15 mountain corps on the Supreme okay so on the சொல்லிருக்காங்க Supreme something has to be there okay so it has to be a noun okay so ஏதோ ஒரு விஷயத்தோட quality or ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிருக்காங்கன்னு சொல்லலாம் okay அப்ப இப்போ நம்ம இங்க தேடும் பொழுது என்னன்னு சொல்லலாம் நம்ம தேடுறது நவுனா இருக்கணும் இங்க ஒரு பர்சன் பேர் இருக்கு அப்ப கண்டிப்பா F வராதுல okay அப்ப A வந்துட்டு கீழ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா A வந்து E யோட மட்டும் தான் லிங்க் பண்ணிருக்காங்க அப்ப A E யோட மட்டும் தான் லிங்க் பண்ணிருக்காங்கன்னா see whether it's possible so இங்க வந்து the supreme headquarters of the Yugoslav partisans during the world war and world war பத்தி பேசியிருக்காங்க so இங்க warஸும் இருக்கு which is AE is possible okay so அப்ப இந்த ஆப்ஷன் எல்லாம் போயிருச்சு இப்ப இதுவா அதுவான்றதுல நம்ம BNF செக் பண்ணாலே தெரிஞ்சிரும் so launched on 25th May 1944 the operation was aimed at the partisan leader okay அப்ப லீடர்ன பொழுது ஒருத்தங்களோட பேர் சொல்லலாமா அவ பேர் சொல்லலான பொழுது நம்ம F வரும்னு சொல்ல முடியும் okay so which is நமக்கு செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு இருக்கு ஓகேயா சோ இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னும் பொழுது BNF செக் பண்ணாதீங்க C and D செக் பண்ணுங்க ஓகே சோ BNF is like common in both the options so you have to check for C and D அப்பதான் நமக்கு கரெக்டா வருதான்னு தெரியும் the operation involved direct action via an airborne okay so காத்துலயே ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணுவாங்க அசால்ட் பண்ணுவாங்கல சொல்றாங்க by the 50th municipality of Pons okay so இங்க பேசியிருக்கிறது something like ஒரு அசால்ட் நடந்திருக்குன்ட்டு பட் இங்க வந்து ஒரு 500 okay not 50th 500th municipality பத்தி இங்க பேசியிருக்காங்க which is not relevant where 2 option வராது option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் okay so next one so Vyas is one of the 31st barrios of the so the நம்ம எழுது you need what a noun okay so இங்க இன்னொன்னு பாருங்க is one of the அப்ப என்ன வரும் plural noun one of னு வந்தா நம்ம plural noun அப்ப plural noun இங்க இருக்கு the planned so இது வராது two rural coastal barrios okay so this is possible புரியுதா இங்க வந்து நம்ம plural noun தான் கொடுத்திருக்காங்க is also one of the Ponnis 5 coastal barriers so இங்க is கொடுத்திருக்காங்க so அதுக்கு ஏத்த மாதிரி இத நம்ம கனெக்ட் பண்ணனும் பட் இங்க வந்து one of சேரும்போது C and E so C and E எங்க இருக்கு C and E நமக்கு எல்லாத்துலயும் இருக்கு which is common so you can delete only fifth option okay so இப்போ வேற எதோட ரிலேட் பண்ணலாம் is இருக்கு அப்ப is is a singular verb அப்ப எதோட நம்ம சேர்க்க முடியும் கண்டிப்பா A ஓட நம்மளால சேர்க்க முடியாது ஓகேயா சோ A ஓட ஏன் சேர்க்க முடியாது இங்க you need a noun அப்ப A ஓட சேர்க்க முடியாது F எனும் பொழுது இந்த ஆப்ஷன் போயிருச்சு இதுவும் போயிருச்சு okay so you have these two சரியா okay so இப்ப கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சது C and E BNF செக் பண்ணலாம் so BNF check பண்ணும் பொழுது இங்க Vyas okay so which is singular and this can be used புரியுதா so along with playa Bacana then canas and capita nejos then Vyas is also one of the Pontus 5 coastal barriers so 5 தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க okay so 1 2 3 4 5 okay புரியுதா okay so இங்க ஆன்சர் அப்ப நமக்கு என்ன வரும் option 4 தான் கரெக்டான ஆன்சர் okay so next question next one is error spotting so error spotting வந்து ஒரு phrase-யுமே தனித்தனியா செக் பண்ணுங்க எக்ஸாம்ல அது என்ன part of speech எல்லாம் தெரிஞ்சிட்டு பண்ணும்பொழுது errors வந்து கண்டிப்பா சீக்கிரமா you can find out okay so very concept of the Skelly-Fenn plan was responsible from the situation that mobilization meant war okay the very concept okay of this particular plan was so V2 ல இருக்கு was responsible from the situation that the mobilization meant for war இல்ல responsible for okay so காரணம் அவங்க தான் காரணம் இல்லாட்டி அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க சொல்ல முடியுது அதுக்காக இந்த விஷயத்துக்காக பொழுது it is responsible for from எப்ப சொல்றீங்க அங்க இருந்து ஒரு விஷயம் பண்ண முடியுது from வந்தா நமக்கு மோஸ்டா 2 இருக்கும் so இங்க நமக்கு எங்க எரர் இருக்கப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் okay so next question okay so இது படிக்கலாம்
Okay, so European imperial dominance of much of the globe, of Africa, of India and Eastern Asia. So இங்க நீங்க பார்க்கும்பொழுது இங்க வந்து இது நவுன்னு சொல்லலாம், வேற இது அதோட adjective சொல்லலாம். So யூரோப்பியனோட imperial dominance பத்தி பேசியிருக்காங்க of much of the globe. So இங்க வந்து you don't have any error. So அடுத்தது countries பத்தி relate பண்ணியிருக்காங்க. இங்க Africa, India and Eastern Asia. அது என்ன பண்ணுது? It extends to China reached its zenith. Okay, so zenith is what ஒரு highest point reach பண்றோம் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த early 20th century அப்போ பட் ஓகே, ஸோ ஆல்ரெடி தென் இட் வாஸ் சேலஞ்ச். ஸோ ஆல்ரெடி அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் தென் இட் ரீச் த ஹையஸ்ட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. யூ டோன்ட் ஹேவ் எனி எரர். ஸோ கரெக்டாக நமக்கு டென்ஸுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ரீச்டுன்னு சொல்லிட்டாங்க, இங்கே வேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் இஸ் ரைட். ஸோ no error தான் கரெக்டான ஆன்சர். Next one. The emergence of US as a superpower by the mid 20th century is one of the most striking change of the modern history. So இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்க ஒரு இதுவா செக் பண்ணணும், சரியா? So sometimes எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி தோணும், பட் grammatical rules நமக்கு தெரியும் பொழுது சொல்ல முடியும். Okay, the emergence which is a noun. So the பக்கத்துல you have a noun. Okay, so next of the US ஒரு country சொல்லியிருக்காங்க. As a, so a பக்கத்துல singular noun இருக்கணும், super power by the mid 20th century. Okay, சரி. So இப்போ இங்க is சொல்லும் பொழுது முன்னாடி நமக்கு என்ன verb இருக்கு, I mean subject இருக்கு, which is singularல தான் subject இருக்கு. Is one of the most striking changes. Okay, so one of the வந்ததுன்னா நமக்கு plural noun வரணும். அப்ப இங்க என்ன வரணும்? நமக்கு changes of the modern history. So இதை ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நமக்கு கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணும் பொழுது ஆன்சர் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்க ஆப்ஷன் 4 தான் ஆன்சர், 3 கிடையாது. ஓகே, யூ ஹாவ் சேஞ்ச் ஓவர் தேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The state of the American economy and America's decision as to where and in what manner to intervene in any part of the globe have profoundly affected every continent. Okay, so profoundly is ஆழமா ஒரு விஷயத்தை affect பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ படிக்கும் பொழுது ஒரு grammatical rule error இருந்தது, பட் we'll check one by one. ஓகே, ஒரு ஸ்டேட் பத்தி சொல்லியிருக்காங்க, என்னது of American economy and அமெரிக்காவோட decision பத்தி பேசியிருக்காங்க. has to where, so where represents a place. Okay, so இங்க வந்து already அமெரிக்கா பத்தி இருக்கு. and in what manner, to பக்கத்துல என்ன வரும்? நமக்கு base form of verb which is V1. Okay, so இங்க என்ன கொடுத்துட்டாங்க? intervened ன்னு சொல்லியிருக்காங்க. so you need what? to intervene in any part of the globe. have பக்கத்துல நமக்கு V3 which is a verb given, but அப்ப இது என்ன வரும்? adverb ன்னு சொல்லலாம். Okay, but you have the error in the which part? Third part of your sentence. Okay, so next question. Okay, so next பார்க்கலாம். When we compare the population growth of US with that of European great power. So you have a comparison. So when என்னும் பொழுது it talks about time. Okay, so we ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால plural verb use பண்ணியிருக்காங்க, சரியா? Okay, the population growthன்றது வந்து of the US with that of. Okay, so comparison statementல நம்ம இப்படி சொல்லலாம், that of the European great power. So still till here you don't have any error. அடுத்து திருப்பி we சொல்லியிருக்காங்க, அப்போ pluralல நமக்கு verb seen சொல்லியிருக்காங்க, அப்போ சிங்குலரா எப்படி சொல்வீங்க? sees ன்னு சொல்லுவோம், சரியா? ஓகே, ஸோ பக்கத்துல adverb கொடுத்துருக்காங்க. clearly how relatively sudden the transformation of the US into the present day. Okay, so colloquus. Okay, so colloquus அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க நம்ம பார்த்தோம்ல கொலோசல், so somewhat related to that. Okay, so ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு பேசுறோம்ல, அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, so has been முடிச்சிருக்காங்க, which is நமக்கு கிராமட்டிக்கலா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இஸ் இல்ல ஆர் வச்சு கூட சென்டென்சஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது இந்த மாதிரி வந்துருச்சு, அதனால வந்து கான்டெக்ஸ்டா தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ரீட் இட். ஓகே, ஸோ இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ் நமக்கு அது பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நமக்கு ட்விஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை டு ரீட் இட். எரர் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க போடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கூட நோ எரர்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். You have wrongly spelled. So wrongly spelledக்கு ஃபுல்லா படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், bold மட்டும் பார்க்க சொல்லியிருக்கேன். So bold மட்டும் பார்த்தா இங்க ஏதாவது சொல்ல முடியுமா? obedience, profound, altering and discipline. Okay, so discipline என்ன spelling? DISCIP discipline. Okay, so CIPLINE. Okay, so இங்க என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு C காணும். ஓகேயா, ஸோ அதனால ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் தான் நீங்க எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணணும். ஸோ சென்டென்ஸை ரீட் பண்ணி ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா
அது வந்து வேஸ்டா போயிடும். ஓகேவா? பட் நான் இங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக எல்லாமே ஒரு வாட்டி ரீட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஓகே, ஸோ ஐம் கோனா ரீட் இட். The temptation to regard the 30-year-old as an indispensable thoroughbreed can prove irresistible to rangers, supporters, and neutral canoiciers. Okay, so canoiciers is what? ஒரு அறிவாளிங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னு பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ thoroughbreed is ஒரு animal வந்து நீங்க அதோட breeding வந்து சேம் டைப்பா இருக்கு அப்படின்னும் பொழுது சொல்லலாம். பட் where you have the error, ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது சொல்லலாம். ஓகேயா? ஸோ இன்டிஸ்பென்சிபிள் இஸ் பென்சிபிள். ஓகே, ஸோ ஏ தான் நமக்கு வரணும். ஸோ ஐ வராது. அப்போ என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So considering they fail to exceed the average size. Okay, so அப்ப exceed ன்னு சொன்னீங்கன்னா average size இந்த spelling வரும் நமக்கு CEED. Okay, of regular apartment prospective tenants may what is the meaning of this? Bulk அப்படின்னா to refuse. Okay, so to refuse to comply something நம்ம பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். At the use of the term penthouse. What is penthouse னா ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பில்டிங் ஆர் ஃபிளாட்டை பத்தி பேசுறீங்கன்னு பொழுது சொல்லலாம். ஸோ இங்க வந்து it is exceed. So where you have the error in the first part of your sentence. Okay, so next one. So next என்ன கொடுத்திருக்காங்க? இங்க அதே wrongly spelled தான். So his last wretched years were marred by drunkenness and the depredations of the bailiffs who carried off his household furniture. Okay, so இங்க drunkenness அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங் வரும்? Drunken. Okay, ness. ஸோ நமக்கு 2 n இங்க வரணும். ஓகே, ஒரு n தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட்ல நமக்கு எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல நம்ம முக்கவாசி என்ன பார்க்கணும்? இந்த மாதிரி எண்ட் இருக்குல்ல. ஸோ ஒரு சென்டென்ஸ்லயும் நமக்கு எண்ட் பார்ட் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுல வந்து ஒரு சென்டென்ஸ் முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க டூன்னு முடியுது ஒரு சென்டென்ஸ். சில டைம்ஸ் வேர்ப்ல எண்டிங் இருக்கும். சரியா? ஸோ அதையும் நீங்க கேர்ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பை யூஸ் பண்ணா ஏதோ ஒரு விஷயத்துக்கு மூலமா இந்த விஷயம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ டூன்ற ப்ரிப்போசிஷன் பக்கத்துல என்னது? யூனிவர்சல் ஃபேக்ட் மாதிரி 2 + V1. ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க 2 பாத்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன பார்க்கலாம்? V1ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். it pronoun the இருக்கு. provide is V1. அப்போ obviously நம்ம S and P pair பண்ண முடியும்னு நினைக்கிறேன். So let's read and see. So sometimes grammatical rules apply ஆகும், but meaning வந்து differ ஆச்சுன்னா it is not possible. So போட்டுட்டு read பண்ணி பார்க்கணும். சரியா? The Intergovernmental Panel on Climate Change is an intergovernmental body of the United Nations mandated to provide objective scientific information relevant to understanding human induced climate change. ஓகே, ஸோ இப்போ வந்து கண்டிப்பா எஸ் அதுக்கப்புறம் பி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேயா? சரி, ஸோ இப்போ வந்து Q வந்து இன்ட்ரோடக்டரியா வருமா? The United Nations General Assembly the same year. ஓகே, சேம் இயர் the same year then நம்ம சொல்ல முடியாது. which is ஆப்ஷன் 2 வராது. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ ட்ரை டு pick the pairs where pairs கிடைச்சிருச்சு அப்படின்னும் பொழுது நம்ம ஈஸியா அப்ரோச் பண்றதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இன் 1712. ஓகேயா? ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஃப்ரம் இருக்கு. அப்போ 2 வச்சு ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் இருக்கணும்ல. from in order to from the mouth of the Yana river to. ஸோ இங்க வந்து ஆருக்கு அப்புறம் எஸ் வரும்னு சொல்லலாமா? வேற ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா? வேர் இருக்கு. ஸோ வேர் பக்கத்துல V3 வரும்னு சொல்லலாமா? V3 or V1 INGs or adjectives. killed இருக்கு. அப்ப எஸ்க்கு அப்புறம் நம்ம Q வரும்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ RSQ அப்படின்ற ஃப்ரேஸ் நமக்கு இங்க இருக்கு, இது இல்ல. ஓகே, அப்ப பி இன்ட்ரோடக்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப in 1712 Yakov Permyakov and his companion Mercury Vagin, the first recorded Russian explorers of the area, crossed the Yana Bay on the dog sled from the mouth of the Yana river. Okay, so which is possible. Appo option 3 is the
ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த வேர்டோடைய இப்போ எங்க இருக்கு அந்த ஊரு அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அது ஒரு ஊருன்னு தெரிஞ்சா போதும். அது வந்துட்டு ஏதோ ஒரு வேர்ப்ன்னு தெரிஞ்சா போதும். பட் யூ ஷுட் நோ டு கனெக்ட் திங்ஸ். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி இதுல போடணும்னு அவசியம் இல்ல. அது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்க சில சின்ன சின்ன கிராமர் ரூல்ஸ் எல்லாம் வச்சு தான் போட ட்ரை பண்ணணும். பிகாஸ் எக்ஸாம்ல இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் மீனிங் தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேயா? பட் தென் தெரியலனாலும் ப்ரிடிக்ட் பண்ணி போடுறதுக்கு we have to learn things. Okay. சரி. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? that takes, which is singular verb is given. Okay. ஸோ இங்க வந்து the yana அந்த river பத்தி தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். for about நம்ம பொழுது ஏதோ ஒரு for about some thing நம்ம சொல்லலாம்ல. for about 9 months ன்னு சொல்லலாம்ல. ஸோ ஒரு duration அப்படின்ட்டு 9 months every year and is often. Okay. ஸோ இங்க வந்து என்ன சொல்லலாம்? P and R is a pair. அப்போ P and R is a pair na what all can be eliminated? Only two options are there. So is Q possible to be an introductory? Yeah, possible இருக்கு. ஸோ இங்க Q இருக்கு. அங்க வந்துட்டு Q எண்டிங் ஸ்டேட்மெண்ட்டா போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு R எண்டிங் ஸ்டேட்மெண்ட்டா போட்டிருக்காங்க. Okay, so which one is possible? So இதை try பண்ணி பார்க்கலாம். Yarok is a large flat island located east of the main mouths of the Yana. The Yana River flows into the Yana Bay, forming a huge river delta that takes up, which is a phrasal verb. Okay, so that takes up நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம்? S க்கு அப்புறம் நம்ம P வரும்னு சொல்லலாம். அப்ப அங்க S க்கு அப்புறம் P தான் இருக்கா? பட் அது வந்து introductoryல இருக்கு. Okay, so obviously it is option 1 is the right answer. Okay, so which is possible. So P ல நமக்கு ஒரு sentence முடியாதுன்றதும் நமக்கு தெரியும். Okay, so next one. நெக்ஸ்ட் நமக்கு ஃபில்லர்ஸ் இருக்கு. ஸோ ஃபில்லர்ஸ் வந்து இங்கே இருக்கு அப்படின்னா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டை கண்டிப்பாக படிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா, இல்லாட்டி வந்து இதுக்கப்புறம் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? The peoples of the tropical forest of Southeast Asia continued to rely. Okay, so இங்க continuedன்ற verb இருக்கு. அப்ப இது என்ன verb? It is a non-finite verb which will not change according to the tense. Okay, so tense கேத்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. ஓகேயா? ஸோ அதை தான் சொல்லுவாங்க. அங்கே verb இருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்ல முடியும்? On bamboo and wood technology and their simple culture was little changed from much earlier times. Okay, so it has to be a adverb which has to be used. Okay, so adverb ன்னு சொல்ல போனா heavily மட்டும்தான் இருக்கு. To rely heavily on bamboo and wood technology, which is option 2. Next question. Okay, so in the New Guinea highlands, there are signs that people began to, so 2 பக்கத்துல இங்க clear forest and plant wild yams. Okay, so இங்க இந்த கிழங்கு இருக்குல்ல, அது வந்து காட்டுல கிடைக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. After the ice age to enhance their food supplies as best they could. ஓகேயா? ஸோ இங்கே நம்ம சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம்? கிளியர் இருக்கு, கிளியர் ஃபாரஸ்ட் அண்ட் பிளான்ட் வைல்ட் யாம்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வேர் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட். அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும்? இங்கே adverb யூஸ் பண்ண முடியும். அப்போ adverb அங்கே இருக்கிறது deliberately மட்டும்தான். to deliberately clear forest. ஸோ கண்டிப்பாக வேணுமென்றே பண்ணுற ஒரு விஷயத்தை தான் டெலிபரேட்டாக நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ human settlement was still dashed to the islands of the extreme southwestern Pacific, for Russians still lacked the necessary boats and foods to navigate the far offshore. Okay, so was இருக்கா? ஸோ was பக்கத்தில் helping verb பக்கத்தில் என்ன யூஸ் பண்ண முடியும்? Okay, it is still something. You need a verb. Okay, so circumscribe, cramping, imprison and restraining, confined. Okay, so restraining ன்னு சொன்னாலும் கட்டுப்படுத்துறது தான், confined இருக்குனாலும் கட்டுப்பாடுல இருக்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க நமக்கு என்ன கான்டெக்ட்ல யூஸ் பண்றாங்க? human settlement was, okay, was still, it was confined ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கட்டுப்பாடுல இருக்கு to the islands of extreme southern west Pacific. Okay, so ING-க்கு வேலை இங்க நமக்கு இல்லை. Okay, so V1 forms நம்ம first of all was பக்கத்துல யூஸே பண்ண மாட்டோம். ஓகேயா? ஸோ இதை வச்சு தான் நம்ம போட முடியும். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸாம்லையும் போடணும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூரோப்பியன் என்வாயர்மெண்ட் changed dash as alpine and Scandinavian ice sheets retreated for the last time. Okay, சரி. ஸோ இங்க வந்து you have a verb. இங்க கீழே கொடுத்துருக்கிறதுல பேஸ் இருக்கு. பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்லாம் இங்கே போடவே முடியாது. பட் இங்கே வந்து வேர்ப் இருக்கும்போது பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணலாம்? adverbs which is
only one option is there. So grammarல என்ன முன்னாடி பின்னாடி வரும்னு தெரிஞ்சாலே ஆன்சரை பிக் பண்ணலாம். So though you know the meaning of what, அது sometimes யூஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்க போட முடியும். ஓகே, ஸோ இங்க யூரோப்பியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, which is a plural subject. ஓகே, ஸோ அப்போ verb என்னவா இருக்கணும்? இங்க adaptedன்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, அப்போ இங்க வந்து have, has, where, was, having. ஓகே, ஸோ இந்த have, has எப்போ யூஸ் பண்ணுவீங்க? Actually have as is a present perfect tense where pastல ஆரம்பிச்சு presentல அதோடைய results or consequences இருக்குன்னும் பொழுது. பட் இங்க வந்து you don't have any since, for அந்த மாதிரி சொல்ற மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு இல்ல, ஒரு duration period. அப்போ கண்டிப்பா இங்க adapted அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வேற ஏதாச்சும் clues இருக்கா? To hunting and foraging in the forest environments, camping in clearing and in more open woodlands. Okay, so இப்போ wasன்றது singular verb. Okay, so having is நம்ம having food அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த வேர்பை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணும் பொழுது ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ், அதாவது வந்து யுவர் possessing something அப்படின்னும் பொழுதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து what you can use is only where, which is past form. ஸோ எந்த சினாரியோக்கு இந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும், அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் நமக்கு நல்லா தெரியணும். ஓகேயா, ஸோ we have come to the end of the session. ஸோ கண்டிப்பாக செஷன் ஃபுல்லாக பார்த்துருந்தா எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ meet you guys tomorrow. Have a very great day. Thank you.